Hi friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டன் பள்ளிப்பாளையம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு நேர் விருப்பம் எபிசோட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் பள்ளிப்பாளையம் ரெசிபி செய்யறதுக்கு இங்க நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு பிரஷர் குக்கர்ல கொஞ்சமா தண்ணி விட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 3 ல இருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மட்டன் நல்லா வெந்துருச்சு. நம்ம கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan வச்சுக்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்க நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தேங்காய், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா கடுகு, மஞ்சள்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கருவேப்பிலை, அப்புறம் எடுத்து வச்சிருக்க காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. காஞ்ச வத்தல் எல்லாமே உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில். அடுத்ததான் இப்போ நம்ம வேக வச்சிருந்த மட்டன் அப்புறம் மட்டனோட ஸ்டாக் ரெண்டையுமே உள்ளே சேர்த்துருங்க. தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த தண்ணியை ட்ரை அவுட் பண்ண போகிறோம். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் ட்ரை அவுட் ஆயிரும். இந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் ஆயிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி எடுத்து வச்சிருக்க தேங்காவை சேர்த்துடலாம். அதையும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம வேக வைக்க போகிறோம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். நம்மளோட மட்டன் பள்ளிப்பாளையம் ரெசிபி தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு இப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி. இதை நம்ம ஒயிட் ரைஸ் கூட அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி மட்டன் ரெசிபிஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.